கடகராசி நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நியூ இயர் ப்ரெடிக்ஷன் நம்ம பார்க்கலாம் டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா. ஸோ இந்த பதிவில் நாம உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இந்த ரீடிங்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். இந்த 2026க்கான உங்க ராசிக்கான பலன்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க உங்களுடைய பலன்களை பார்த்துட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும் விதமா ஹாப்பி நியூ இயர் ஆர் நன்றி 2026ஆம் ஆண்டு முன்னாடியே நன்றி சொல்லிடுங்க. ஏன்னா இந்த வருடம் நல்ல விஷயங்கள் வர்றதுக்காகவும் நன்மைகள் சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காகவும் முன்னாடியே பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. இந்த ஆண்டை நன்றி சொல்லி சந்தோஷத்தோட வெல்கம் பண்ணுங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக கமெண்ட்ல நீங்கள் டைப் பண்ணி அண்ட் இந்த ஆண்டுக்கு உங்களுக்கான விஷஸ் கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட. அண்ட் இந்த மாதிரியான ஒரு பர்சனலைஸ்டு ரீடிங் உங்களுக்கு வேணும், ஹீலிங் வேணும் அண்ட் டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய விதமான ஹீலிங்ஸும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டாபிக்ஸும் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸும் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சேனலை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் சேனலோடைய அபவுட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல் இல்லாமல் மற்ற சேனல்ஸில் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் அதில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, எனர்ஜைஸ் கிறிஸ்டல்ஸ் வேணும்னா அதுக்கும் நீங்கள் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கையாலே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. அண்ட் நம்ம முதல் தயார் பண்ண முருகர் டாரோ டெக், முருகர் மெசேஜ் டெக், இந்த டெக் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட நீங்கள் முருகர் டெக்கை புக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம உங்கள் ராசிக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ கடக ராசி, இந்த வருடம் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கடகராசி உங்களுக்கான கார்ட்ஸ். உங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, வேலையில நீங்க நினைச்ச இடத்த உங்களால அடைய முடியும் இந்த வருடம். சரிங்களா? இது வரைக்கும் எனக்கு ஏன் இது கிடைக்கல, உங்களுக்கு ஒரு நல்ல வேலையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆனாலும் அந்த வேலையில எனக்கே இந்த பொசிஷன் கிடைக்கல, இந்த வேலை ஓகே பட் இந்த வேலையில நான் ஒரு விஷயம் எதிர்பார்த்தேன் ஆனா அது எனக்கு நடக்கல, அது மற்றவங்களுக்கு கிடைக்குது எனக்கு ஏன் கிடைக்கல, அது கிடைக்க நான் என்ன பண்ணணும், அப்போதான் எனக்கு இது ஃபுல்ஃபில்லா இருக்கும். இப்படிலாம் இருந்திருப்பீங்க. அது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும். சில பேருக்கு தொழில் ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு கவலை அதிகமா இருந்திருக்கும். வேலைலாம் ஓகே பட் நம்ம இந்த பொசிஷன், இந்த தொழில் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம். ஸோ ஒருத்தருக்கு ஒரு விதமான கவலைகள் இருந்திருக்கும் உங்களோட வேலை, உங்களோட கரியர் லைஃப்ல. அந்த கவலைகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வருடமா இது இருக்க போகுது. ஸோ அந்த கவலையில இருந்தெல்லாம் நீங்க வெளியேற போறீங்க. இப்போ வெளியேற போறீங்கன்னா என்ன ஆகும், அந்த கவலை நீங்க எதுக்காக கவலைப்பட்டீங்களோ அது உங்களுக்கு பூர்த்தியாக போகுது, நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அது உங்களுக்கு சரியாக போகுது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது அப்ப அந்த கவலையில இருந்து வெளியேறுவீங்க. வேலையில தொழில்ல கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த முன்னேற்றம் எங்க உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, ஆப்வியஸ்லி பணம் சார்ந்த விஷயங்களை ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, உங்களுடைய ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகுறது, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதனால உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகுறது, உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல டெவலப் ஆயிட்டு இன்னும் நல்ல லாபம் கிடைக்கிறது. அப்போ உங்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கக்கூடிய ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த வேலையில இருந்தே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுடைய கரியர் லைஃப் நல்லா ஷைன் ஆக போகுது அப்படின்றத சொல்லலாம். கரியர் லைஃப்ல கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு நடந்தே தீரும். நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, இந்த வருடமும் அந்த மாதிரி கவலையெல்லாம் பட வேண்டாம். ஓகே. ஸோ நடக்கட்டும், கோ வித் ஃப்ளோவா போகலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துல இறங்குனீங்கன்னா அப்போ நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ, எது கிடைக்கணும்னு விருப்பப்பட்டீங்களோ, கவலைப்பட்டீங்களோ அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நடக்க இருக்கு.
ஸோ கடகராசி உங்களுக்கு பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கடகராசி உங்களுக்கு பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் காட்டுது. உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். இப்படியே நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் போயிடுமா, இப்படியே வந்து டவுன்ல போயிடுமா, இல்ல வந்து இந்த அப்கிரேட் இருக்குமா, நிலைக்குமா, நீடிக்காம போயிடுமா, இந்த மாதிரியான நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஒரு கண்கட்டி விட்டா மாதிரி இருந்திருக்கும் உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள். அது எந்த விஷயமா வேணா இருக்கட்டும், அதுல இன்க்ளூட் ஆகுறது. அதுக்கெல்லாம் ஒரு தெளிவு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு சிறப்பான வழிகாட்டுதல் கிடைக்கும். பணத்தை இப்படிதான் வந்து டெவலப் பண்ணணும், பணத்தை இப்படிதான் லீட் பண்ணணும், பணத்தை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு பெஸ்டான கைடன்ஸ்லாம் உங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் நீங்களும் ஒரு விதமான ஒரு புதிய ரூட் எடுப்பீங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றதும், அந்த எத்திக்ஸ்க்கான ஒரு புதிய ரூட் எடுப்பீங்க. இந்த மாதிரியான சில ஞானம்லாம் உங்களுக்கு பணம் ரீதியா உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கண்டிப்பா இந்த வருடம் ரொம்ப பெஸ்டா இருக்கும் பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல. அதுவும் நீங்க டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்றீங்க, சூரிய வழிபாடு செய்றீங்க அப்படின்னா, சூரியனுடைய பிளஸ்ஸிங், சூரிய பகவானுடைய பிளஸ்ஸிங்ஸால உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப டெய்லியும் நீங்க சூரிய நமஸ்காரம் ஏர்லி மார்னிங் எழுந்து பண்ண பாருங்களேன். கடன் பிரச்சனை தீரும், நிறைய வருமானம் வரும், லக்ஸுரிஸான பொருட்கள் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். ஒரு சின்ன வீட்ல இருந்து ஒரு லக்ஸுரிஸான அபார்ட்மெண்ட்ஸ்க்கு போற மாதிரியான சுச்சுவேஷன் அமையும். ஸோ இதெல்லாம் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸா கொடுப்பாரு. ஸோ அப்போ பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கு. அதற்கு முன்னாடி நீங்க அதை எப்படி டெவலப் பண்ணிக்கணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும், அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகள் என்ன, அதை எப்படி சரி செய்யணும், அந்த விஷயத்த நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது தெரியறதுக்கான வாய்ப்புகளும் ஆக்சுவலா உருவாக்கும். ஸோ இது தெரியும் போது இந்த விஷயங்களும் உங்களுக்கு ப்ராப்பரா அது ஒரு கரெக்டான ஒரு பயணத்தை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரீடிங்ல வருது. ஸோ கடகராசி உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கடகராசி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும் போது, ரிலேஷன்ஷிப் மேல ரொம்ப அதீத நம்பிக்கை வைக்காதீங்க. உங்க பார்ட்னர் மேல ரொம்ப அதீத நம்பிக்கை வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் வருது. சரிங்களா? அது காதலா இருக்கட்டும், திருமண உறவா இருக்கட்டும், அவங்க தான் உங்களுடைய பேஸ், அவங்க தான் உங்க அஸ்திவாரமே, உங்க வாழ்க்கைக்கான அஸ்திவாரமே. அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட், அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை வைக்க வேணாம். அதுதான் வாழ்க்கை, அதுதான் உலகம் வைக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் லைஃப், அதாவது ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் ஃபினான்ஷியல் லைஃப்லயும் ஒரு நிறைய பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் நடக்க இருக்கு. அப்போ வந்து அதுக்கு வந்து பிளாக் கொடுக்கக்கூடிய விதமா இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் உங்களை அடிக்கும். அதனால ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பெரிய அளவுல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்க பார்ட்னர் உங்களை ஏமாத்தினாலும் சரி, உங்களுக்கு உங்க பார்ட்னர் சரியான ஒரு டைம் கொடுக்காம இருந்தாலும் சரி, அதிகமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைங்க. எனக்கு என் பார்ட்னர் சரியான பார்ட்னரா அமையணும், நல்ல ஒரு கணவனும் மனைவியும் அமையணும், என் கணவர் மனைவி வந்து என்னை புரிஞ்சுக்கணும், என்னை ஏமாத்தக்கூடாது, என் கூட வந்து சேரணும், வாட் எவர் இட் இஸ், என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கடவுள்கிட்ட ஒப்படைங்க. அதை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா மட்டும்தான், சரணடைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சார்ட் அவுட் ஆகுமே தவிர்த்து, நீங்க அதை பத்தியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாலும், இல்ல அவங்க சொல்றத கேட்டு கேட்டு நம்பிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இருக்க போறது இல்லை. ஸோ அதனால உங்களை யாரெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏமாத்துறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இந்த ரிலேஷன்ஷிப்ல யாரெல்லாம் பிரச்சனைக்குரிய நபர்களா உங்க 2 பேருக்கும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ, அவங்கள விட்டுலாம் வெளியே வாங்க. அண்ட் கடவுள்கிட்ட முறையிடுங்க. கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலா வைங்க, இதெல்லாம் சரியாகணும் சீக்கிரம்னு. நீங்க இந்த வருடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் கண்டிப்பா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் அதையெல்லாம் சரியாக்கி விட்டுரும், முறியடிச்சு விட்டுரும் அப்படின்றதுதான் உங்களுக்கான ரீடிங்ல வருது. ஸோ கடகராசி நீங்க இந்த வருடம் எந்த விஷயங்களை கைவிடணும், இதெல்லாம் ரிலீஸ் பண்ணா உங்களுக்கு நல்ல விதமான பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கடகராசி நீங்க எந்த விஷயத்த கைவிடணும் அப்படின்னு பார்க்கும் போது, நான் நிறைய பேருக்கு நான்ற பெருமை, நான்ற அகங்காரம் அது இருக்கும். உங்களுக்கு அது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இன்டைரக்டா கூட உங்களுக்கு அது இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு இன்டென்ஷனா சில இடத்துல காட்ட மாட்டீங்க, நிறைய இடத்துல காட்ட மாட்டீங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு இவங்க ரொம்ப வந்து ஈகோயிஸ்டிக்கான ஒரு பர்சன், ரொம்ப வந்து தலைகணம் பிடிச்சவங்க, நான்ற ஒரு கர்வம் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஸோ அந்த விஷயங்களை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணணும். இது என்னுடைய சக்சஸ், இது என்னால இந்த சக்சஸ் வந்தது, நான் இல்லைன்னா இது வந்து எதுவுமே ஆயிருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த கையில விடணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன விடணும்னா, உங்களுடைய உடல் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத கொஞ்சம் நீங்க கைவிடணும் அப்படின்னு இருக்கு. இதனால உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப், ஃபினான்ஷியல் லைஃப் பாதிக்கும். ஸோ அதுல ஃபோக்கஸ் கம்மியாயிடும். ஆப்வியஸ்லி உடல் அழகு நீங்க பாக்குறீங்க, ரொம்ப அதை கையில் எடுக்கிறீங்கும் போது பணம் ரீதியான செலவுகள் அதிகமாகும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்க கண்டிப்பா விடணும். ஏன்னா இது உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோக்கஸை டைவர்ட் பண்ற விதமா இது 2 விஷயங்களும் அமைஞ்சிடும். அப்போ நான்ற ஒரு விஷயத்த கைவிடணும். அண்ட் உங்களுடைய உடல் அழகு சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப தீவிரமா ஆர்வம் காட்டுறீங்கன்னா அதையும் கைவிடணும் இந்த வருடம் அப்படின்னு இருக்கு. ஸோ கடகராசி, இந்த வருடம் நீங்க எந்த விஷயத்த எடுக்கணும், கையில எடுக்கணும், எதை எடுத்தா உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கடகராசி எந்த விஷயங்கள் கையில எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, கூட்டு முயற்சி செய்யுங்க. ஸோ கொலாபரேஷன் பண்ணி ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அண்ட் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் உங்களுக்குள்ள. அந்த கன்ஃபியூஷனுக்கு உங்களுக்கு தீர்வும் கிடைக்காது, தெளிவும் கிடைக்காது. உங்களுக்கே அது தெளிவு கிடைக்காது. ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனும் பிக் பண்ணலாமா, எல்லா வாய்ப்பையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்றதுக்கு பதிலா நல்ல ஒரு கொலாபரேஷனை மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பார்ட்னர் வந்துட்டாங்க, ஒரு டீம் உருவாகிடுச்சு. அப்போ அந்த டீம்மேட்ஸ்ல அடிஷ்னலா ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல திறமையா இருக்கிறவங்கள அடிஷ்னலா ஜாயின் பண்ணிக்கலாமே தவிர்த்து அந்த டீமே கழிச்சிட்டு வேற ஒரு டீமுக்கு போகலாமா அப்படின்றது மட்டும் யோசிக்க கூடாது. இதுதான் விஷயம். ஸோ எப்போல்லாம் அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வருதோ, இது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களோட பேஷனாக இருக்கட்டும், எப்பெல்லாம் இதை விட்டுட்டு இன்னொன்று போகலான்னு உங்களுக்கு அந்த தாட் வருதோ, அப்போல்லாம் வந்து உங்கள் டீம்மேட்ஸ் கிட்ட நீங்கள் எப்படி நல்ல வேலை வாங்கலாம், உங்கள் டீம்மேட்ஸ் கிட்ட இன்னும் வேற என்ன அடிஷ்னலாக நீங்கள் பண்ணலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கிட்ட கூட இருக்கட்டும், நீங்கள் 2 பேர் சேர்ந்து எப்படி பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலாம், அந்த விஷயத்த கையில் எடுத்தீங்கன்னா, ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கெலாம் உங்களுக்கு அதுக்கு வந்து எந்த ஒரு பத் ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ்க்குலாம் எந்த ஒரு வாய்ப்புமே இருக்க போகிறது இல்லை. அண்ட் அந்த கன்ஃபியூஷன்ஸ்னால நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லையும் மாட்ட போகிறது இல்லை. அப்போது உங்களுடைய டீம்மேட்ஸ் ஆட் பண்ணுறது, உங்கள் டீமை வந்து பலப்படுத்துறது, இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணினா மட்டும் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வருடமாக மாறும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ கடகராசி, உங்களுக்கான இந்த 2026ஆம் ஆண்டுக்கான நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் நடக்கும்ன்ற நம்பிக்கையோட. அண்ட் ஒன்ஸ் அகைன் உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.